நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஹெச்டி ரெஸ் பாக்ஸில் நல்ல குவாலிட்டியான பாக்ஸு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறையா ஹெச்டி ரெஸ் பாக்ஸு டீகோடர் வந்து கிடைக்குது. ஆனால் அதில் எது நம்மளுக்கு தரமாக இருக்கும் அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இப்போ நான் இந்த பாக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ்ட் கெட்டுன்னு போட்டு வருது. 5.1 லோட்டஸ்ட் கெட்டு அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸ் வருது. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாக்ஸ் தான் இது. ஹெச்டி ஆடியோ ரஸ் டிஜிட்டல் சவுண்டு டீகோடர். என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இது டால்பி டிஜிட்டல் அதே மாதிரி டிடிஎஸ் இதெல்லாம் இதில் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இந்த பக்கம் வந்து டிஜிட்டல் இன்புட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இது வந்து ஆப்டிக்கல் 2 ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் இன்புட்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மோடாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் அமுக்கும்போது ஆப்டிக்கல் 1 செலக்ட் ஆகும், 2வது இடம் அமுக்குனீங்கன்னா 2, 3வது அமுக்கிங்கன்னா கோஆக்சியல் செலக்ட் ஆகும், 4வது இடம் அமுக்கும்போது இந்த ஆக்சிஸ் செலக்ட் ஆகும். இதில் என்னென்னா ஆப்டிக்கல் 2 கோஆக்சியல் 1 இந்த 3 மட்டும் செலக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 லைட்டும் ஒவ்வொன்றா எரியும். இது D1ங்கிறது ஆப்டிக்கல் 1, D2ங்கிறது ஆப்டிக்கல் 2, T3ங்கிறது கோஆக்சியல். இந்த 3 லைட்டுமே எரியலேன்னு வச்சுக்கோங்க, இது ஆக்சிஸ் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த பட்டன் எதுக்குன்னா 2.1 5.1 அப்படின்னு இந்த பட்டன் எதுக்குன்னா, நீங்கள் நார்மலாக வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சுவிட்சை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5.1 ஆடியோ செலக்ட் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த பக்கம் டிஜிட்டல் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5.1 அனலாக் அவுட்டு வரும். அனலாக் அவுட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபர், இந்த மாதிரி 6 அவுட்டு வரும். இதை வந்து நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையரில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து 5.1 டிவிடி இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் 5.1 ஆடியோ உங்களுக்கு ஆம்பிளிஃபையருக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க ஆடியோ வந்து 5.1 கிடையாது, 2 சேனல், அதாவது பிசிஎம்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் பொறுத்தளவுக்கு பிசிஎம்னு சொல்லுவாங்க, அனலாகை பொறுத்தளவுக்கு ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிசிஎம்மாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த பட்டன் வந்து நீங்கள் ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணும்போது இது நீங்கள் 5.1 மோடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து ஸ்டீரியோவாக இருந்தாலுமே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் அவுட் வரும். அதான் இந்த பாக்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு வந்து இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கொடுக்கணும். அடாப்டர் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இதான் வந்து 5 வோல்ட்டு அடாப்டர். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மார்க்கெட்டில் கிடைக்கிது நண்பர்களே. இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. ஆன் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ அடாப்டர் சொல்லிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து D3ன்னு இருக்குது. T3னா கோஆக்சியல் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இன்புட்டை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றினீங்கன்னா, இப்போ மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 லைட் எரியல பார்த்தீங்களா, இப்போ வந்து ஆக்சி செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆக்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 சேனல் இன்புட் கொடுத்தாலும் 5.1 அவுட்டு வெளியே வரும். ஆனால் வந்து ஒரிஜினல் 5.1 வராது. உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ இதை செலக்ட் பண்ணால் D1னா ஆப்டிக்கல் 1, அதே திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா T2 ஆப்டிக்கல் 2, இந்த மாதிரி செலக்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் எந்த மோடில் நீங்கள் வந்து இன்புட்டு டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறீங்களோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் அவுட் வரும். இதை நீங்கள் ஒரு செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஹெச்டி செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சன் டைரக்ட் இல்லை ஏர்டெல் இந்த மாதிரி இருக்கலாம். ஆப்டிக்கல் அவுட்டோடு வர செட்டப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்டிக்கல் அவுட்டை இங்கே கொடுத்து இதில் அவுட்டு 5.1 ஆடியோ அவுட்டு எடுத்து நீங்கள் உங்களோட மேனுவல் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் ஆம்பிளிஃபையர்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸி கிட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மல் கிட்டெலாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு 5.1 கிட்டுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, புதிய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.